திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் மெய்யுணர்தல் என்ற மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரத்தில் நாம் கடைசியாக 359வது குறளை பார்த்து கொண்டிருந்தோம். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் அப்படிங்கிற குறள். நிறைய கருத்துகள் நாம் அதுல பார்த்தோம். சார்பு என்றால் என்ன, சார்ந்திருப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே இருக்கிறதா, இதுதான் நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். மனித மனம் எதையாவது எப்பொழுதும் சார்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுக்கு ஒண்ணு பொருள் வேணும், இல்லைன்னா ஒரு நல்ல கம்பேனியன் வேணும். பொருளே கம்பேனியனா இருக்கலாம். இப்பெல்லாம் இருக்கே இந்த செல்போன் தான் கம்பேனியன். பிறந்த குழந்தை முதற்கொண்டு அந்த செல்போனை கொடுத்தாச்சுன்னா அதுதான் அதுக்கு கம்பேனியன். நம்ம எவ்வளவு சார்புகளை எவ்வளவு ஏர்லியர் ஏஜஸ்ல இருந்து உண்டு பண்றோம் அப்படிங்கறத அதை பார்த்தாலே தெரியும். சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் அந்த செல்போன் குழந்தைக்கான ஒரு சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக நம்ம ஆக்கிட்டோம் இல்லையா? அதனால சார்பு அப்படிங்கிறது ஒரு பொருளாக இருக்கிறது, அல்லது ஒரு பர்சனா இருக்கு. ஏதாவது ஒண்ணு, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் மனிதன் சார்ந்து இருப்பதற்கு ஆசைப்படுகிறான். சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதே அது ஒரு பிரிவிலேஜ் மாதிரி ஆயிப்போச்சு. நான் எனக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்வதே ஒரு பிரிவிலேஜ் தான். அதை ஒத்துக்கிறோம் நம்ம ஒரு அளவுக்கு. உலக வாழ்க்கையில் உலகியல் ரீதியாக இந்த உலகில் சில விஷயங்கள் செய்வதற்கு நமக்கு மனிதர்களுடைய சகாயம் அப்படிங்கிறது தேவைத்தான் படுகிறது. ஆனால் என்னுடைய இன்பமே அதை சார்ந்துதான் இருக்கிறதுன்னு நம்ம எப்ப நினைக்க ஆரம்பிச்சோமோ அப்ப நம்ம வீழ்ச்சியை அடைகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த குறள் நம்ம படிக்க வேண்டிய ஆங்கிள் அதுதான். இங்க யாரை பார்த்து சொல்லி இருக்குங்கிறத பார்க்கணும், துறவியை பார்த்து. நாம புரிஞ்சுக்கணும், துறவு மனநிலையில் இருக்கக்கூடிய மெய்யுணர்வை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய முமுட்சுக்கள் எல்லாரையும் பார்த்துதான் இதை சொல்லி இருக்கு அப்படின்னு. அப்ப நாம யாருன்னு நமக்கு தெரியும். நமக்கு இது எந்த அளவுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறதும் நமக்கு புரிஞ்சு கொள்ளணும். அதனால சார்புங்கிறது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகும் பொழுது, சார்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தை நோக்கியோ அல்லது உலகத்தில் உள்ள பொருட்களையோ உறவுகளையோ நோக்கி இருந்தது அப்படின்னு சொன்னா, அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, என் பையன்னாலும் சரி, என்னோட பேரன்னாலும் சரி, என்னோட மனைவினாலும் சரி, என்னுடைய அப்பா அம்மா, இது நீங்க எந்த உறவு பெயர் சொன்னாலும் சரி, ஒரு விஷயத்த நாம நல்லா ஆழ்ந்து யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த உறவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குமா? உறவுங்கிற பேர் இருக்கலாம், ஆனா அந்த பர்சன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இருக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கு முன் நான் இருந்ததில்லை, இதற்கு முன் அவர்கள் இருந்ததில்லை, இதற்கு முன் நானும் இனியும் இருந்ததில்லைன்னு பகவான் இதுல ஆரம்பிக்கிறார். கீதையில முதல்ல சொல்லும் பொழுதே அதைத்தான் சொல்றார். இது எல்லாமே அனித்தியம் அப்பா, ஒன்று கூட நித்தியம் கிடையாது அப்படின்னு காட்டித்தான், இந்த அனித்தியத்தை காட்டித்தான் அவர் அவனுக்கு தத்துவ ஞானத்தை போதிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது இங்க பார்க்கக்கூடியது எல்லாம் அனித்தியமா இருக்கு. இந்த அனித்தியத்தை எப்படி சார்ந்து இருக்கு? அது சார்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்மள விடவே விடாது. ஒன்ஸ் நம்ம அந்த சார்புத்தன்மையை வளர்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நாம அதுல இருந்து விடுவிச்சுக்கிறதுங்கிறது அது இன்னும் ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ். அதனாலதான் ஆரம்பத்திலிருந்தே இந்த சார்பு என்பதை நாம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நீ இதையெல்லாம் சாராதே, இந்த இந்த உலகியல் ரீதியான விஷயங்கள் எதையுமே நீ சாராதே. அதனாலதான் அறிவுக்கு விஷயங்களை கொடுக்கறது. இந்த அறிவு எதை சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, நிலையானவற்றை சிந்திக்கணும். நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல அழகா சொல்லியிருக்காரு இல்லையா? எதெல்லாம் நிலையாமை அப்படிங்கிற விஷயத்துல முக்கியமா என்ன சொன்ன, உன்னோட உடம்பே நிலையாமைதான்ப்பா. நீ வெளியில இன்னொருத்தரோட உடம்ப சார்ந்திருக்கேங்கிறியே, உன்னோட உடம்பையே நீ சார்ந்திருக்க முடியாதே. ஏன்னா அதுவே இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லைங்கிற ஸ்டேஜ்ல தானேப்பா இருக்கு. அப்புறம் நீ அதை எப்படி சார்ந்து இருக்க அப்படின்னு சொல்ல முடியும்? அதனால நீ சார்புக்கு அதை கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் சமீபத்துல ஒரு பேட்டிய பார்த்தேன். நீங்க தனியா இருக்கீங்க, அந்த தனியா இருக்கிறத நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஒருத்தரை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் அழகா ஒரு பதில் சொல்லியிருந்தார். நான் தனியா இருக்கேன், ஆனா தனிமையா இல்ல அப்படின்னு. நான் என்ன அர்த்தம் அதுக்கு? நான் தனியா இருக்கேன், ஆனா தனிமையா இல்ல. நமக்கு தெரியும் அர்த்தம் நமக்கு தெரியாத ஒரு புது விஷயம் கிடையாது. அவர் அழகான வேர்ட்ஸ், ஃபன் ஆன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வேர்ட்ஸ் அழகா யூஸ் பண்ணி அந்த விஷயத்த நமக்கு சொல்றார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
என்ன ஒரு ஒரு மூவில கூட வந்திருக்கும். நான் தனியாவே இல்ல. என் கூட இத்தனை பாடகர்கள் இருக்கிறார்கள். அந்த பாடகர்களுடைய கேசட்ஸ் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே நான் தனிமையையே நான் உணர்ந்ததே இல்ல அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, நான் இதை சார்ந்து இருக்கிறேன். என்னுடைய இன்பத்திற்கு நான் இதை சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். எனக்கு தனியா இருக்கிறது, தனிமையா இருக்கிறது. இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ தனியா நீ நீ மட்டும் தான் இருக்க. இதுல தனிமைங்கிறதுக்கு ஒரு வேலையே கிடையாதப்பா. இருப்பது நீ ஒன்றுதான் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த மெய் உணர்தல் அப்படிங்கிறதே இன்னொன்று இல்லைங்கிறத தெளிவாக புரிந்து கொள்வதுதான் இந்த மெய் உணர்தல் அப்படிங்கிறது. அந்த இருப்பது என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வது. அந்த இருப்பது நான் மட்டுமே அப்படிங்கிற விஷயத்தையும் புரிந்து கொள்வது. அப்போ நான் சார்ந்து இருக்காமல் இருக்கணும்னு சொன்னா, நான் ஆரம்பத்துல நான் உலகத்தை தான் சார்ந்திருக்கிறேன், உறவுகளை தான் சார்ந்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சார்புகளை மாத்தி, அதிலேருந்து இறைவனை நோக்கி மனதை திருப்பி, இந்த உடல் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நான் உயிர் அப்படிங்கிற எண்ணத்துக்கு எலிவேட் ஆகி, அந்த உயிருங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த உயிருக்கு நல்லது செய்யக்கூடியது எது? நம்ம பார்க்கணும். எனக்கு காலத்திற்கு உட்பட்டவர்களாக இந்த அனைத்து உறவுகளும் இருக்கிறது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இருக்கக்கூடிய உறவுகள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு காலம்னு ஒரு வரையறை இருக்கு. இந்த காலம் ஒரு மலர்ந்தது உதிர்ந்ததுன்னு போடுற மாதிரி ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிட்டும் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா, அவர்கள் காலத்திற்கு உட்பட்டவர்கள். இந்த காலத்தை கடந்த ஒரு வஸ்து, அதை நான் சார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அது முக்கியமா நம்ம எப்படி சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதுன்னு, இறைவனை சார்ந்து இருப்பது. இறைவன் காலாதீதமானவன், குணாதீதமானவன் அப்படின்னு இறைவனை சாஸ்திரம் சொல்கிறது. அப்ப இந்த காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த இறைவனை சார்ந்திருப்பது அப்படிங்கிறதுதான் எந்த சார்பு உனக்கு இது கூட நான் சொல்லுவேன், ஆரம்பத்தில் நல்லது அப்படின்னு. திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்னன்னா, எந்த சார்புமே இருக்கக்கூடாது. இந்த சார்புங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கவே கூடாது. ஏனென்றால் இருப்பது ஒன்றுதான். ஒன்று எப்படி இன்னொன்றை சார முடியும்? லாஜிக்கலி இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதனால நாம இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நமக்கு என்ன கொடுக்கறது? இந்த குறள் அழகா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றது. சார்தரும் நோய் அழித்து சார்தரா. சார்தரும் நோய், சார்பு என்பது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, துன்பத்தை கொடுக்கும். நோயெல்லாம் நோய் செய்வார் மேலவான்னு அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். நோய் என்றால் துன்பம் அப்படின்னு. அப்ப இந்த துன்பத்தை கொடுக்கும். நான் எதை சார்ந்திருந்தாலும் எனக்கு துன்பம் ஏற்படுகிறது. அது இன்பம் போல தோற்றம் அளிக்கிறது, ஆனால் உண்மையில் அது எனக்கு துன்பத்தை தான் கொடுக்கிறது. அந்த சார்பு தரக்கூடிய துன்பத்தை அழித்து சார்தரா அப்படின்னா என்ன? நான் சார்ந்திருக்காதவன் அப்படிங்கிறத என்னை உணரச் செய்யக்கூடியதுதான் இந்த மெய்யுணர்வை பெறக்கூடிய ஒரு பர்பஸே அதுதான். வேற எதுக்காகவும் நாம இதை பண்ணல. நம்மளோட துன்பம்ங்கிறது போகணும். ஆரம்பத்துல பக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்திங்கிறது தான் நல்லது. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பக்திங்கிறது மட்டும்தான் நல்லது. ஏன்னா அதுதான் நம்மை நல்வழி பாதையில் கொண்டு செல்ல முடியும். இந்த உலகத்துல மேல இருக்கக்கூடிய சார்பை நீக்கி, அது ஒரு குட்டி இந்த உலகத்தை சாராதே. அங்க ஒண்ணும் இல்ல, சாரமா ஒரு விஷயமும் இல்லப்பா நீ சாரத்துக்கு. அதனால நீ அங்க சாராதே. நீ என்ன பண்ணு, நேர இத்தனை அன்பை இந்த அழியிற உலகத்து மேல வச்சிருக்கியே, அழியாத பரம்பொருள் மேல கொஞ்சம் அன்பை மாத்தேன் அப்படின்னு அந்த மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த இறையின் மேல நாம செலுத்தக்கூடிய அன்பு. அது ஒரு சார்பு அப்படின்னு. ஆனா அதுலயே நிக்க கூடாது. பகவான் அதைத்தான் 7வது அத்தியாயத்துல மண்டையில குட்டி சொல்லி கொடுக்குறார். அப்படியே நிக்காத நீ, அதுல இருந்து எலிவேட் ஆகு. நீ என்கிட்ட நீ எதையாவது கேட்டு ஆர்த்த பக்தனாக, அர்த்தார்த்தி பக்தனாக நீ இருப்பதை நான் விரும்பவே இல்லை. நீ ஞானியாக ஆக வேண்டும். ஞானி என்பவன் யார் என்றால், எனக்கும் அவனுக்கும் வேறுபாடில்லை என்று உணர்ந்தவன் தான் ஞானி. அப்போ என்ன அர்த்தம்? அடுத்தது, இறைவனும் நானும் ஒன்றுதான் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு நிலை இருக்கே, அதுதான் அடுத்த இந்த பக்தியினுடைய பழுத்த நிலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த இறைவனும் நானும் ஒன்றுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சார்ந்து இருப்பேன்? ஒன்றுதான் இருக்கு. அது இறைவன் நான் இரண்டுமே ஒன்றுதான்னு நான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் எதை சார்ந்திருப்பது? எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார்புகள் அற்று இருப்பது, அதுதான் உன்னுடைய நேச்சர். ஜஸ்ட் பி.
அதுதான் சாஸ்திரம் நமக்கு இத ரொம்ப அழகா வள்ளுவர் இதுல இதை விட ஒரு அழகான ஒரு வார்த்தை அமைப்போட ஒரு குறளை ஆழமான சாஸ்திர விஷயங்களை வைத்து சொல்லவே முடியாது. உங்களுக்கு கூட தோணும், எதுக்கு இந்த அம்மா போட்டு இழுக்கிறாங்க இத, நம்ம எதுக்கு நம்ம இவ்வளவு விளக்கங்கள் இதற்கு அப்படின்னு. எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இத படிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த உலகின் மீது இருக்கக்கூடிய பார்வை, உலகின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பானது கட்டாயமாக நீங்க வேண்டும். குறையணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன், நீங்க வேண்டும். அது நீங்கினால் மட்டும்தான் நாம் முக்திக்கான பாதையிலேயே நம்ம அடியெடுத்து வைக்க முடியும். உண்மை அதுதான். அடுத்த அதிகாரம் அவா அறுத்தல்ங்கிறார். நான் போகணும், நான் பார்த்தே கிளீன் பண்ணலன்னா நான் எப்படி போவேன்? நான் ஒரே கல்லு உள்ளுமா இருக்கு எனக்கு, நான் எப்படி போக முடியும்? நான் போகவே முடியாது. ஏன்னா இதை படிக்கிறவங்கள பெரும்பாலானவர்கள் கீதை வகுப்புக்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால இத இணைத்து சொல்லும் பொழுது ஆழமான சாஸ்திரம் இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்குங்கிறத நீங்களும் என்ஜாய் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. சில பேர் வரதில்லை கீதை வகுப்புக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அதை மிஸ் பண்ற நிலைமை கூட இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் எந்த அளவுக்கு இது ஆழமாக இருக்கிறதுன்னு நமக்கு குருநாதர் சொல்லி கொடுத்திருக்காரோ அது அந்த அளவுக்கு ஆழத்தை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. முதல்லயே சொல்லிட்டேன் டிஸ்க்ளைமர் உங்களுக்கு, இந்த ஒரு அதிகாரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை மேம்போக்காக ஈஸியா நான் ஒரே கிளாஸ்ல முடிக்க முடியும். இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு பினிஷ். முடிக்க முடியாம திணறதுக்கு என்ன காரணம்னா, இன்னும் இவ்வளவு விஷயம் இருக்கே, இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு ஆசையும் தான். அதனால என்ன சொல்றார், சார்பு இல்லை என்ன ஒரு வார்த்தையே சொல்லுவாங்க, அசாரே கலு சம்சார். இருக்கா உனக்கு சாரம் இருக்கா இந்த சம்சாரத்துல? சம்சாரம் என்பதுதான் பெரும் துக்கம். இந்த பிறவி மீண்டும் மீண்டும் பிறந்து 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 இறந்து இறந்து உயிர் உடலை எடுத்துக்கொண்டே இருக்கே, அதுதான் மகா பெரிய துக்கம். இந்த துக்கத்துல என்னப்பா சாரத்தை கண்டேன்? எப்ப இந்த சார்பு போகும் தெரியுமா? இந்த வேற்றுமை என்ற எண்ணம் போய் ஒற்றுமை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும் பொழுதுதான். நான் ஒற்றுமைன்னு கூட அதை சொல்ல மாட்டேன். ஒற்றுமைன்னு சொல்லிட்டா அதுக்கு நடைமுறையில இருக்கிற அர்த்தமே வேற. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது அப்படின்னு அது இல்ல. ஒண்ணுதான் இருக்கு, நான் அதை சொல்ல வரேன். ஒண்ணுதான் இருக்கு. there is only one thing. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள்ங்கிறது நான் தான் இந்த உலகமாகவும் உடலாகவும் உயிர்களாகவும் உயிருக்கு உயிரான இறைவனாகவும் மாயையால் காட்சி தருகிறேன். அதான் உண்மை. அதனால அதை நாம நன்றாக உள்வாங்கிக் கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்க இந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் நீக்கிடணும். எனக்கு இது இருந்தா தான், இவங்களோட பேசினாத்தான் என்ன மனசு நிம்மதியா இருக்கு, இவங்களை ஒரு நாளாவது நான் பார்த்தா தான் எனக்கு நிம்மதி. எதுவுமே நமக்கு அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்டு விஷயங்கள் நிச்சயமாக உண்மை அல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க. ராஜராஜ சோழனை பத்தி அவ்வளவு பேசுறோம் நம்ம, கடாரம் கொண்டான், அதை பண்ணா இதை பண்ணா. ராஜேந்திர சோழனை பத்தி இன்னும் நிறைய பேசுறோம். அது மாதிரி மட்டும் இல்ல, அந்த அந்த அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள், அதுக்கு பின்னாடி இருந்த ராஜாக்கள், என்ன இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேரை பத்தி எத்தனையோ பெரிய பெரிய ஒரு பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லோரும் இருந்து கொண்டே இருக்கிறார்களா? அல்லது அவர்கள் அந்த பெருமைக்கு காரணமா இருந்தாங்களே, அவங்க போனதுக்கு அப்புறமா ஏதாவது பிரச்சனை வந்ததா? ஒண்ணும் வராது, ஒண்ணுமே ஆகாது. நான் ரொம்ப பெரிய ஒரு பர்சனை எடுத்துக்கிறேன். நீங்க நம்ம வீட்டுல இருக்கிற ஆளை போடுங்க, யார் போனாலும் யார் வந்தாலும் நான் அடுத்த வேலைக்கு எனக்கு வயிறு பசிக்குது, நான் சாப்பிட்டதான் சாப்பிடுறேன். நான் ஒன்னும் உட்கார்ந்து இருக்கல, நான் ஒன்னும் சாப்பிடாமலாம் இல்ல, நான் இன்னும் எந்த என்ஜாய்மெண்ட்டும் அனுபவிக்காம இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். ஹார்ஷா இருந்தாலும் இதுதான் ட்ரூத். நம்ம யோசிச்சு பார்க்கணும். எது மாறி இருக்கு? எதுவுமே மாறாத போது நான் எதுக்கு என்ன ஏமாத்திக்கணும்? இது யாரை சீட் பண்றோம் தெரியுமா? நாமளே சீட் பண்ணிக்கிறோம். நான் அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அவங்களோட அவங்க உறவு எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நோ, நத்திங் இஸ் இம்பார்ட்டன்ட். இறைவனுடன் உள்ள உறவு மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? அந்த ஒரு உறவு மட்டும்தான் நமக்கு உறவு என்பதே இல்லைங்கிறத சொல்லி கொடுக்கிறது. இன்னும் சொல்ல போனா இறைவன் வேறு, குரு வேறு அல்ல. குருமுகமாக இறைவன் அதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ ஈவன் தட் ஆல்சோ, அந்த குரு அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இறைவன் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், அந்த உருவத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருந்தோம்னா அழிஞ்சோம் நம்ம அதோட. அது நம்மளால, அது நமக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாது. குருத்துவம், அந்த குரு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் நமக்கு ஈர்ப்பே தவிர்த்து, அந்த உபாதியை நம்ம ஈர்ப்பா வச்சுக்கொண்டோம் அப்படின்னு சொன்ன நடைமுறைக்கு வச்சுக்கலாம். குருவை மதிக்கணும், இறைவனை மதிக்கணும், பூஜை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இல்லைன்னா குரு பூர்ணிமாக்கு எதுக்கு விழுந்து விழுந்து நம்ம குருவுக்கு அவ்வளவு விஷயம் பண்றோம்? ஏன்னா நன்றி அறிவிக்கிறோம். ஆனா அதே சமயத்துல மாட்டிக்க மாட்டோம். சார்பு கிடையாது.
நானும் ஃப்ரீடம்ல தான் இருக்கேன், நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், நீயும் ஃப்ரீயா தான் இருக்கு, நீ நான் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தியே அதுக்காக உனக்கு ஒரு கோடி கும்பிடு அப்படின்னு குருவை மதிக்கிறோம். நம்ம உண்மை அதுதான். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்ணின இறைவனை மதிக்கிறோம், இறைவனை வணங்குகிறோம். இதெல்லாம் இந்த ஆங்கிள் எல்லாம் புரிந்து கொண்டு நாம சார்பற்ற நிலையில்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். வேற்றுமை அப்படிங்கிறது வேறு என்னும் தன்மை. நான் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, என்னுடைய உறவுகள் வேறு, நான் வேறு, இந்த பொருட்கள் வேறு. ஆதாரமா எது இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆதாரமாக எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக காரணமாக இருப்பது அப்படின்னா அது பரம்பொருள். அந்த பரம்பொருள் தான் நான், தூய உணர்வு தான் நான். இதை நான் புரிந்து கொண்டேன்னா நான் எதுக்கு சார போறேன், எங்க சாருவேன், எதுல சார்ந்து நிக்க முடியும், என்னால சார்ந்து நிற்கிறதுக்கே ஒரு விஷயமே இல்லையே அப்படிங்கிறது நமக்கு புரிய வேண்டியது இந்த குறள்ல இருந்து. அதனால இந்த குறள் படிச்சதுக்கு அப்புறமா இந்த சில்லி ஃபீலிங்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் விட்டுட வேண்டியதுதான், தேவை கிடையாது. நீங்க நமக்கு அதுக்காக அன்பு இல்லைன்னு இல்ல, சிம்பத்தி இல்லையா, எம்பத்தி இல்லையா, உங்களுக்கு இரக்கம் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இருக்கு. அருள் உடைமையெல்லாம் நல்லா படிச்சிருக்கோம். எங்க எப்போ எவ்வளவு காட்டணுமோ அவ்வளவு காட்டணும். அது என்னுடைய இன்பத்தை, என்னுடைய துன்பத்திற்கு காரணமாகும் பொழுது நான் விழித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்க நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். இந்த தன்னை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட என்னையே கூட சார்ந்து இருப்பதற்கு என்ன இருக்கு? நான் என்னை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நான் ஏதோ இன்னொரு பர்சன் மாதிரியும் அதை சார்ந்திருக்கேங்கிற மாதிரியும் அப்படி இல்லை. நான் இருக்கிறேன், ரொம்ப சிம்பிள். நான் இருக்கிறேன், ஜஸ்ட் பி. அதுதான் பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சார்பு உணர்ந்துங்கிற விஷயத்த ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்ப இது வரைக்கும் நான் சொன்னதை இதை பண்ணி இப்ப சம்மரைஸ் பண்ணி, போன கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ரெண்டே விஷயம்தான் சொல்றேன். ஒன்று இறைவனை சார்ந்து இருக்குதல், அது கூட ஆரம்ப காலம் வரை. இரண்டாவது இந்த அத்வைத பிரம்ம ஞான நிஷ்டையை பெறுதல். இந்த ஞான நிஷ்டை பெறுவது அப்படிங்கிறதுதான் சார்பு உணர்ந்து. எனக்கு சார வேண்டிய விஷயம் என்று ஒன்று இல்லை அப்படிங்கிறத நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன். எதையும் சார வேண்டாம் அப்படிங்கிற உணர்தல் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதனால சார்பை ஒழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா சார்பினால் வரக்கூடிய துன்பங்கள் நமக்கு வராது. அதனால் நான் சாராதவனாகவே இருக்கிறேன், எப்பொழுதும் யாண்டும் அப்படித்தான் இருக்கிறேன் அப்படிங்கறத என்னுடைய நிஜத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இங்க குரு என்ன ரிவீல் பண்ணுவார் அப்படின்னா, ஏதோ புதுசா உனக்கு உன்னை நான் புதுசா காமிக்கிறேன்ப்பான்லாம் காட்ட மாட்டார். தர இழுத்துன்னு கண்ணாடி முன்னாடி காட்டுவார். இங்க பாரு யார் இருக்கா, நீ தானே, அப்படி காட்டுற மாதிரிதான் இது. நான் எங்கன்னு கேட்டுட்டே இருந்தாக்கா கண்ணாடி முன்னாடி இழுத்துன்னு பாரு அப்படின்னு காமிச்சா இப்படி. சாஸ்திரம் தர்ப்பணம்னே சொல்லியிருக்கு. சாஸ்திரம் கண்ணாடி நம்மளை காட்டுறது. நம்மளை காட்டும் பொழுது அதை பார்க்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரத்தை வாக்கியங்கள் மூலமாக என்னை நான் புரிந்து கொள்கிறேன். என்னை புரிந்து கொண்ட பிறகு என்னை விட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க. அதுதான் விஷயம். என்னை விட்டு ஒன்றும் இல்லை, நான் தான் எல்லா இடங்களிலும் எல்லாமாகவும் எல்லா காலங்களிலும் நான் தான் இருக்கிறேன். இது நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா வேற்றுமை உணர்ச்சி என்பது மனதிலிருந்து கம்ப்ளீட்டா நீங்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஞானம் பலப்பெறுவதற்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த குறட்பா படிக்கலாம். 360. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். நிறைய தடவை நம்ம இந்த குறளை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் கீதையில. திரிவிதம் நரகஸ்யேகம் அந்த ஸ்லோகத்துல எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த காமத்தை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் இதையும் சொல்லி அதையும் சொல்லியிருப்பேன், அந்த ஸ்லோகத்தையும் சொல்லியிருப்பேன். காமம் அப்படின்னு சொன்னா வெறுப்பு, வெகுளின்னு சொன்னா கோபம், இங்க வெறுப்பு. வெறுப்பு. இங்க என்ன பிரச்சனைனா, நமக்கு எல்லா ப்ராப்ளம்க்கும் என்ன காரணம்னா வெறுப்பு அறியாமை. 3 தான் நம்மளுக்கு கல்பிரிட். நம்மள படுத்துறது யாருன்னா 3 பேர் தான். இந்த 3 பேரை முதல்ல நம்ம அட்டாக் பண்ணி ஒழிச்சிடணும். 3 எப்படி ஒழிக்கணும்னு சொல்றாருன்னு பாருங்க. நாமம் பேரளவுக்கு கூட இருக்கக்கூடாதான். நாமம் கெடும் நோய். இந்த நோய்ங்கிறது என்ன? நோய்ங்கிறது பிறவி துன்பம். இது நாமம் கெடும், அதாவது துணூண்டு அயோட்டா ஆஃப் டவுட்னு சொல்லுவோம் இல்லையா, உனக்கு ஒரு துணூண்டு கூட இருக்கக்கூடாதுப்பா, ஒரு பேருக்கு கூட இருக்கக்கூடாது அது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் இங்க சொல்றாரு. நாமம் கெடும் நோய் அப்படின்னு சொன்னா இது கம்ப்ளீட்டா நம்ம கிட்டேந்து போகணும். 3 விஷயங்கள். ஒன்று ஆசை, இன்னொன்று வெறுப்பு, இன்னொன்று மயக்கம். மயக்கம். இந்த காமம் வெகுளி இங்க மயக்கம்னே போட்டிருக்காரு. முன்னாடி மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்குன்னு
352வது குறள்ல பார்த்திருக்கோம். மருள் என்றால் மோகம், மோகம் என்றால் மயக்கம் அப்படிங்கறதெல்லாம் அங்க நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணி மருளுக்கே ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். இங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்றார் மயக்கம், நீ வந்து மோகத்தில் ஆழ்ந்து விடாதே, அதுதான் இங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம். இதை வந்து எப்படி கெடுக்கிறது அப்படின்னா, கெடுக்கிறதுனா என்ன, அதை கம்ப்ளீட்டா நீக்கிறது. இது வந்து இருக்கவே ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். இது இருக்கவே கூடாது. இந்த ஜீவன் முக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இங்கேயே இந்த உடல்லையே நான் சுத்த புக்த முக்த பரிபூர்ண சைத்தன்ய ஸ்வரூபம் என்பதை அறிந்து கொண்டு நான் இருப்பாக இருந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது தான் இந்த ஜீவன் முக்தன் அப்படிங்கிறது. எங்கேயோ போய் வந்து நமக்கு முக்தி கிடைக்கிறது அப்படிங்கிறது இல்ல. நம்ம போய் முக்தி நாத்துல முக்தி கிடைக்கிறது இல்ல. இங்கேயே இப்பவே நாம இப்ப கேட்டுக்கொண்டு இகைவ தயிர்ஜித சர்கோ ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனகன்னு பகவான் சொன்னார். அதனால அதே மாதிரி இங்கேயே நீ வந்து முக்தியை அடைவது. ஆனா இந்த முக்தி என்பது, இந்த ஜீவன் முக்திங்கிறது ஒரு சுகத்தை கொடுக்கிறது. அந்த சுகம், அதாவது நான் வந்து விட்டு விடுதலையானே அந்த சிட்டு குருவியை போலேன்னு பாரதியார் எழுதினாரே, அது என்னது, அந்த 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 ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, நான் அப்படியே வானில் பறக்கும் புள்ளலாம் நான் அப்படின்னு பார்த்தச்சே எல்லாம் நான் தான் அப்படின்னு தெரியச்சே எனக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத தன்மை இருக்கு இல்லையா, அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸா நான் இருக்கேங்கிறது எனக்கு புரியறச்சே எனக்கு வந்து ஒரு அளவுக்கு அளவிட முடியாத ஒரு ஒரு சுதந்திரம் வந்து எனக்கு இருக்கிறத நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன். அதுதான் அந்த சுகம். அந்த சுகம் எங்க கிடைக்கிறதுன்னா, நான் இப்படி கையை வீசிட்டு இப்படி ரோட்ல ஈன்னு அடிச்சு ஆடிண்டே போனேன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாரும், இது பைத்தியம் பிடிச்சிருக்கு இந்த அம்மா, கொண்டு போய் எங்கேயான போடு, இல்ல கட்டி போடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை பிசிக்கலா காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. எனக்கு எவ்வளவு இன்பம் நான் வந்து அனுபவிச்சாலும் அனுபவத்தை நான் வந்து பரிபூர்ணமாக ஷேர் பண்ணவே முடியாது. அது அந்த ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கான அனுபவமே அது கிடையவே கிடையாது. ஆனால் இதை எங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அறிவால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்கிறோம். இந்த ஜீவன் முக்தி சுகம் அப்படிங்கிறது, இது நாமம் கெடும் நோய் அப்படிங்கிறாரே, இது பெயரளவுக்கு கூட எனக்கு இந்த காமமோ குரோதமோ லோபமோ மோகமோ மதம் மாஸ்டர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இவர் 2 தான் சொன்னார், 2 போறோம். நம்ம வந்து லோபம் மோகம் மதம் மாஸ்டரியம்னா வச்சுக்கலாம்னு நினைக்கவே வேண்டாம். காமாதிகள்னு சொன்னாலே அன்இன்வைட்டட் கெஸ்டா அவங்க எல்லாருமே வருவாங்க. அதனால எல்லாரையுமே சேர்த்து மொத்தமா சப்ஜாடா அப்படியே மூட்டையை தூக்கி வெளில போடுறோம். அந்த நம்ம வீடு அப்படின்னு இந்த இந்த மனசை வச்சிருக்கோம்னா, இந்த மனசுக்குள்ள அது சுத்தமா இருக்கவே கூடாது. அது கம்ப்ளீட்டா அது வருத்த விதை போல ஆகணுமா. இந்த மனசு அடுத்த ஆசைங்கிறதே வராத அளவுக்கு அது வருத்த விதை போல ஆகணும் அப்படின்னு இந்த சாஸ்திரத்துல நமக்கு சொல்லி இருக்கு. அதனால எந்த பற்றா இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு சின்ன பற்று, சின்ன ஆசை வந்துடுது அப்படின்னா கூட அது மூலமாக நமக்கு சம்சாரம் ஏற்பட்டு விடும். ஆசையே படக்கூடாதுங்கிறீங்களா? ஆசைப்படும் சில பேர் சொல்றாங்களே, நான் கொஞ்சம் எனக்கு வந்து சரி அப்படி பார்த்தா லாஜிக்கலா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரணும். என்னன்னு, நான் இப்ப படிக்கணும்னு நினைக்கிறேனே, இது மட்டும் ஆசை இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. இந்த ஆசை துன்பத்தை கொடுக்கிற ஆசையா இன்பத்தை கொடுக்கிற ஆசையா யோசிச்சு பார்க்கணும். இந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசை? முதல்ல என்னுடைய துன்பத்தை போக்கக்கூடிய ஆசையாக இது இருக்கிறது. பகவான் என்ன சொல்றார்? தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. தர்மத்திற்கு விருத்தம் இல்லாத காமமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. ஆசைங்கிறதே ஒரு தெய்வீகமான விஷயம்தான் நமக்கு அதுல இருந்து தெரியுது. நமக்கு ஒரு ஆசை ஏற்படுறது அப்படின்னா வேலிடேஷன் பண்ணணும். அந்த ஆசை காமங்கிறது, இப்ப நான் படிக்கணுங்கிற ஆசைனாலதானே இவ்வளவு பேர் உட்கார்ந்து இத்தனை நேரத்துக்கு எத்தனையோ வேலைகள் இருந்த போதிலும் கூட உட்கார்ந்து இதை படிக்கணும்னு ஏன் நினைக்கிறோம்? ஏன்னா நமக்கு இதுல ஆசை இருக்கு. இந்த ஆசை தவறு கிடையாது. இந்த ஆசை எனக்கும் பிரயோஜனமானது, என்னை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனமானது. நானும் விடுதலை பெறப் போகிறேன், அடுத்தவர்களையும் விடுவிச்சு விட்டுடுறேன். நான் கட்டிட்டு போட்டாதானே எல்லாரும் எனக்கு பெயிண்டிங்ல இருப்பாங்க. யாரும் பெயிண்டிங்ல இல்லப்பா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க, நானும் ஃப்ரீ நீங்களும் ஃப்ரீ அப்பாடி அப்படின்னு நம்ம எல்லாரையும் கழட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெறுப்புல கழட்டி விடணும், சந்தோஷமா கழட்டி விடுறோம். எது நானும் பைண்டிங்கா இருக்க வேண்டாம், நீங்களும் பைண்டிங்கா இருக்க வேண்டாம். இந்த ஒரு படத்துல சொல்றாங்களே, சௌரியமா சௌரியம் அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரி போட்டு இணைச்சுண்டு ஈஷிண்டு, நான் எனக்கு பார்க்கலன்னா துக்கம், பேசலன்னா துக்கம், சார்புகள் எதுக்கு அதெல்லாம்? இது எல்லாம் எதனால வருது? எல்லாம் காமத்தினாலதான். இப்போ மெதுவா 3 விஷயங்கள்ல நம்ம சொல்றாங்க சாஸ்திரத்துல இல்லையா? பொன்னிலம் மாதர் ஆசை. இந்த பொன்னிலம் மாதர் 3 தான் பிரதான ஆசையாக இருக்கிறது. இது 3 தான் நம்மளை தர்மத்திலிருந்து அதர்மத்திற்கு நம்மை இழுத்து கொண்டு போகக்கூடியதாக எது இருக்கு. நம்மளே தர்மத்துல இருக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால நம்ம அதை விட்டுட்டு நம்ம போறோமே, அது ஏன்
அப்படின்னா இந்த 3 ஆசைகள் நமக்கு இந்த 3 நாள ஏற்படக்கூடிய ஆசைகள் தான். மூவேடனை என்று ஒழியுமோ அப்படின்னு அருணகிரிநாதர் பாடினார். இந்த இந்த காமம் டாபிக் வந்தாலே நான் சொல்லாமையே உங்க கை ஆட்டோமேட்டிக்கா கீதா 2 செகண்ட் சாப்டர் 62 63 எழுதி வச்சுடணும். எத்தனை தடவை எழுதினாலும் புண்ணியம் தான். தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத்தே. அந்த அந்த 2 ஸ்லோகத்துல எத்தனை பெரிய ஒரு 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 டிராவல் ஆஃப் ஒரு ஆசைங்கிறது எவ்வளவு துன்பத்தை கொடுக்குங்கிறத எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு இல்லையா? புத்தி நாசா பிரணஷ்யதி, அழிந்தே போவான். ஏன்னா இந்த ஒரு ஆசை ஒரு சின்ன விஷயம். அதனாலதான் நாமம் கெடக்கெடும் நூல். நீ வந்து அது பேருக்கு கூட இருக்கக்கூடாதுப்பா. அது இருந்ததுன்னு சொன்னா அன்வான்ட் கெஸ்ட் மாதிரி எல்லாருமே வந்துருவாங்க. நிலையாமையை உணர்ந்து கொண்டு எதையும் சாராமல் நாம் இருந்தோம் என்றால் இந்த ஆசை அப்படிங்கிறது நமக்கு ஒரு காலத்திலும் நமக்கு வரவே வராது. அடுத்தது கோபத்தை சொல்றார். இந்த கோபம்ங்கிறது நம்ம பார்த்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் கண்டிப்பாக. என்னெல்லாம் வள்ளுவர் வந்து இந்த கோபத்தோட விஷயத்துல என்னெல்லாம் சொன்னார் ஒரு குவிக்கா ஒரு ஒரு ரீகேப் பண்ண போறோம். வெகுளாமைன்ற அதிகாரத்துல கோபத்துக்கு என்ன சொன்ன? நீ வந்து செல்ற இடத்துல காட்டணும், செல்லாத இடத்துல காமிச்சா நீ உனக்குதான் தீது. சரி, நீ செல்ற இடத்துல காட்டுவேன்னு சொல்றல்ல, அதுவும் உனக்கு தீதாகத்தான் முடியும். அதனால நீ ரொம்ப கர்வமா நான் செல்ற இடத்துல அதை காமிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்காத. அந்த உறவு உனக்கு முறிந்து போகும், அதனால அதுவும் உனக்கு தீதுதான் அப்படின்னு சொன்ன. அதனால நீ என்ன பண்ணணும்னா, கோபம் எதனால ஏற்படுகிறதுங்கிற ஒரு அந்த அந்த ஒரு சிச்சுவேஷனை பத்தின ஞாபகம் கூட வச்சுக்காத. அதை மறந்து போயிடு. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும். ஏன்னா அதனாலதான் மற்ற தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை நாடி வரும். என்ன தீய விஷயம் வரும் எனக்கு பெருசா அப்படின்னு கேட்டான். இப்ப நல்லா சிரிச்சிட்டு இருந்த, எவ்வளவு அழகா இருந்த, ஹவு பியூட்டிஃபுல் யுவர் ஃபேஸ் வாஸ். இப்ப பாரு கிரிம்மா இருக்கியா இப்ப நீ. நகையும் உவகையும் கொல்லும். இந்த சினத்தோட வேலை என்னன்னா, ஒன்னதான் அட்டாக் பண்றது. சரி, உன்னதான் அட்டாக் பண்றது, நான் எப்படி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்காத. அடுத்தது யாரை அட்டாக் பண்றது தெரியுமா? சேர்ந்தாரை கொல்லும். அது யார் யாரெல்லாம் சேர்றதோ உன்னை சேர்ந்தாரை கொல்லும். அது உன்னை சேர்ந்தால் உன்னையே கொல்லும். அதனால சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. இது மட்டும் இல்ல, நீ ஒரு சங்கம் வைத்துக் கொண்டிருப்பாய் அல்லவா, ஒரு சத் சங்கம். உறவு கூட பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. நான் இந்த சத் சங்கத்துல நீங்க கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சத் சங்கம்ங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு துறவியை பார்த்து சொல்றாரு இத. துறவிக்கு ஏது உறவு? அப்ப இனம் என்னும் ஏமப்புனையை சுடும்னா என்ன அர்த்தம்? அந்த மற்ற துறவிகளிடம் கூட உன்னால் போய் சாஸ்திர விஷயங்களை கூட டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீ உன்னுடைய கோபத்தை வைத்துக் கொண்டு அவர்களிடம் எல்லாம் தப்பு தப்பா பேசிக் கொண்டிருந்தால், செல்லும் இடத்தில் கூட நீ அதை காட்டி விடலாம் என்று நினைத்து அவங்களை நீ வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைச்சியானா என்ன ஆகும்னாக்க, உனக்கு இனம் என்னும் ஏம புனையை சுடும் அப்படின்னு சொன்ன. அப்படி நான் இல்ல நான் அதெல்லாம் முடியாது, நான் சினத்தோட தான் இருப்பேன்னு சொன்னேன்னா, நீ உன்னோட கை வந்து இதுல தரையில ஓங்கி அடிச்சா உனக்கு தானேயா வலிக்கும்? தன் தரைக்கா வலிக்கும்? தரைக்கு எங்கேயான வலிக்குமா? அடுத்த கேள்வி கேட்கிறார். அது யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரியா நீனு. அப்படி யோசிச்சு பாத்தியானா, உனக்கு மகா தீங்கு செய்தவனிடம் கூட நீ கோபத்தை காட்ட மாட்டான், காட்டக்கூடாது. அதுதான் அவர் அடுத்தது சொல்ற விஷயம். நான் எவ்வளவு வேகமா இந்த ரீகேப்ப போடுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நேரம் இதுலயே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா நான் இந்த ரீகேப் போடுறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கோபம் என்று சொன்னால் இவை அனைத்தும் உங்களுடைய மனதிற்கு டக்கு டக்கு டக்குன்னு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அப்பதான் நமக்கு இந்த விஷயங்கள் உள்ள இறங்கும் அப்படிங்கிறதுக்காக, வேற எதுவும் எந்த பர்பஸும் கிடையாது. சரி, நீ கோபத்தை விட்டுட்டியானா என்ன கிடைக்கும்னா, நினைச்சதெல்லாம் சாதிப்பா. ஏன்னா எல்லாரும் நம்மளோட இருப்பாங்க. we will be having lot of people around us. எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இருக்கிறவனுக்கு துன்புறும் துவாமை இல்லாமல் யார் மாட்டும் இன்புறும் இன்சொலவர்க்கு இனியவை குரல்ல படிச்சோமே. கனெக்ஷன்ல பாருங்க நீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டெக்ஸ்ட் எடுத்தோம்னா, இங்க ஒண்ணு சொல்லியிருக்காருன்னா அங்கேயே நிக்க கூடாது. உள்நாடு என்ன சொன்னார், அப்புறம் என்ன சொன்னார், இந்த டாபிக்கை வேற எங்கெல்லாம் அவர் டீல் பண்ணிருக்காரு, அப்படி படிக்கணும். அப்படி நவில் தோறும் நூல் நயம் போனும் பயில் தோறும் பண்புடையா தொடர்புன்னு சொன்னார். எப்படியெல்லாம் நீ வந்து இந்த நூலை வந்து நயத்தை தெரிந்து 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 படிக்கிறச்சே அது வந்து நமக்கு இதுதான் ஆத்ம திருப்தி, வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு என்ன இருக்கு இனிமே? அதை அறிந்தும் அதை உரைத்தும் இருப்பதென்றோ ஞானிகளுக்கான நீதி. நம்ம எல்லாரும் ஞானிகள் தான். அது என்னோட வேலை என்ன பின்ன? இதையே பேசிக்கொண்டு இதனுடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருப்பதுதான். அந்த நடிகை அதை போட்டுண்டா, இந்த ஊர்ல இது நல்லா இருக்கு, அதெல்லாம் பேசுறது இல்லை நம்மளோட வேலை. நமக்கு அப்பா இவ்வளவு நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம உணர்றோம். கடைசியா சொன்னார், நீ கோவப்பட்டனா உன்னை இறந்தவன் மாதிரி எல்லாரும் வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்கப்பா, யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. இருந்தார்கிட்ட யார் போவாங்க? யாருமே போக மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு கோபத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன். அண்ட் கோபம் ஏன் படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் சொன்னதை நம்ம பார்த்தோம். நீங்க பாருங்க,
ராமாயணத்துல ராவணன் வந்து ரொம்ப கோபக்காரன், நமக்கு என்ன குருத்த மூர்ச்சக, இப்ப பார்த்தாலும் அவனுக்கு வந்து ஒரே ஒரு முக்கியமான அடைமொழி என்னன்னா குருத்த மூர்ச்சக. குருத்த மூர்ச்சகன் என்ன, பெரும் கோபக்காரன் அவனுக்கு. அவன் என்ன அது இதை வந்து அவன் வந்து இந்த டிசைட் பண்ணிடுறான், நான் வந்து ஃபைட் தான் பண்ண போறேன் அப்படின்னு அந்த ஆலோசனை கூட்டி சொல்றான். முதல் ஆள் எழுந்து அவனுக்கு உண்மையை உண்மையாக சொன்னது யாரு அப்படின்னா விபீஷணர் ஒருத்தர் தான் சொன்னார். அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். எல்லாரும் வந்து ஜால்ரா போட்டுதுங்க, அந்த மந்திரிகள் எல்லாம் ஜால்ரா போட்டுதுங்க. ஆனா விபீஷணர் சொன்னார், வேண்டாம், இது அறத்துக்கு புறம்பானது, அந்த பொண்ணை நீ அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு. அதெல்லாம் நான் நீ சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்திரஜித் வந்து கேவலமா பேசினதுக்கு அப்புறம், நீ ஒரு ஒரு தைரியம் இல்லாதவன் அப்படின்னு பேசினதுக்கு அப்புறமா, உன் புள்ள இந்த மாதிரி நீ இந்த மாதிரி பேசுறியே, இதனால நல்லது கிடையாதுன்னு அந்த சபையை விட்டு வெளியில ஏறி அவர் போய் ராமரிடம் சேர்ந்து கொண்டார். விபீஷணன் முதலில் ராவணன் அப்பவும் கூட நம்முடைய தம்பி போறானேன்னு நினைக்கவே இல்லை. அந்த கோபம் வந்து அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இதுக்கு ஒருத்தர்கிட்ட மட்டும் இது நடக்கல. அதுக்கப்புறமா இந்த சுகன் அனுப்புறார், சாரணரை அனுப்புறார், போய் வேவு பார்த்து கொண்டு வான்னு. போறவங்க அவ்வளவு பேரும் வந்து அந்த ராமன் அப்படிப்பட்டவன், அவனோட இருக்கிற சைன்யம் அப்படிப்பட்டது, அது அவனை நீ ஜெயிக்கவே முடியாது, நீ அமுச்சுடு சீதைய, இதேதான் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தூதனை அனுப்புறார், அவனும் ஒற்றனை அனுப்புறார், அவனும் போய் இதையேதான் வந்து பதில் சொல்றான். லாஸ்டா மால்யவான்கிற மாமன் வந்து பேசுறான். அவர் வந்து பாயிண்டோட எடுத்து சொல்றாரு, அப்பா உனக்கு தெரியுமா, நீ 3 விஷயம் புரிஞ்சுக்கோ. நீ ஒண்ணு, எப்பவுமே அதர்மம் ஜெயிக்காது, தர்மம் அதர்மத்தை ஜெயித்து விடும். நீ பண்றது அதர்மம், அதனால இது ஜெயிக்கவே ஜெயிக்காது. பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா, நீ வந்து நிறைய ரிஷிகள் எல்லாம் நீ கஷ்டப்படுத்திருக்க. ரிஷிகள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அந்த ராமன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர்களுடைய ஆசைகள் அங்க இருக்கு, அதனால நிச்சயமாக உனக்கு அந்த ஆசைகள் கிடைக்கல. 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ராவணா, நீ நல்லா நோட் பண்ணிக்கோ. என்ன அப்படின்னா, நீ வரம் பெற்றிருக்கிறாய், இல்லைன்னு சொல்லல. ஆனா யார்கிட்ட இருந்து தெரியுமா நீ வந்து சாவு கிடையாதுன்னு வரம் பெற்றிருக்கிறாய்? நீ வந்து ஒரு இது தேவர்கள், ராட்சசர்கள் அல்லது யக்ஷர்கள், இவர்கள் கிட்டதான் நீ சாவு கிடையாதுன்னு வரம் பெற்றிருக்கிறாய். அவன் யார் தெரியுமா, அவன் ஒரு மனுஷன். மனுஷன் மட்டும் இல்ல, அவன் கூட வந்ததெல்லாம் குரங்கு, அவன் கூட வந்ததெல்லாம் வந்து விதவிதமான குரங்குகள், விதவிதமான கரடிகள். சோ இந்த இந்த இனம் கிட்டேந்து, இந்த குரூப் கிட்டேந்து நீ வந்து அந்த சாவு கிடையாதுங்கிற வரத்தை நீ பெறவில்லை. எவ்வளவு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அதை நினைச்சாவது அவன் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அப்ப கூட அவன் என்ன சொல்றான், நீங்க அத்தனை பேரும் வந்து என்னை வந்து ஏமாத்த பாக்குறீங்க, என்னை வந்து நீங்க எல்லாரும் என் சோத்தை தின்னுண்டு எனக்கே வந்து அட்வைஸ் பண்றீங்க, ராமனை புகழ்ந்து பேசுறீங்க, அதனால யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு he is just placing his army in places. அடுத்தது நமக்கு சண்டைக்குதான் அப்படின்னு அவன் டிசைட் பண்றான். இங்க பாருங்க, இதனால இத்தனை ஒரு கோபம் என்பது ஆழமா பதிஞ்சு அது வெளியவே போகாது அப்படிங்கிற அளவுக்கு அது ரூட்டட் ஆயிடுச்சுன்னா, எத்தனை நன்மைகளை சொல்லி இருந்தாலும் அதுக்கு மண்டையில ஏறலைங்கிறது தான் அங்க முக்கியம். அது என்ன பண்ணாலும் ஏறாது. நான் ஏன் ராவணனை ஒரு உதாரணமா எடுத்தேன், ராவணனை எல்லாவற்றுக்கும், எல்லா கீழான விஷயங்களுக்கும் நம்மளால ராவணனை உதாரணமா எடுக்க முடியும். அதே மாதிரி துரியோதனனை எல்லா கீழான விஷயங்களுக்கும் உதாரணமாக எடுக்க முடியும். நீங்க எப்படி வேணாலும் எடுத்து அந்த கதையோட போக்கிலேயே அந்த குணத்தினுடைய கீழ்மையை காட்டிக்கொண்டே போகிறார் வால்மீகி. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இவ்வளவு பேர் கூட இருந்து இவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணியும் கூட அந்த மண்டைக்கு ஏறவே இல்லை. காரணம் என்ன? ஏன்னா அந்த கோபம் என்பது அங்க ஏறி உட்கார்ந்துருக்கு. அந்த கோபத்துக்கு என்ன ரூட்டு என்னன்னா, காமம் தான் ரூட். அங்கதான் சொல்லறதுக்கு வரேன். இந்த காமம்ங்கிறது, இந்த கோபமும் காமமும் மயக்கமாக இருக்கிறான். அவன் அறியாமையில் ஆழ்ந்து கிடக்கிறான், அந்த மோகத்துல இருக்கான், பெண் மோகத்துல இருக்கான். அதனாலதான் அவனால பண்ண முடியும். இதுதான். அதனால இந்த மனசோட இயல்பு வந்து அந்த மாதிரி போய் போய் தப்பு பண்றதுதான் மனசோட இயல்பு. அப்புறம் எதுக்கு அறநூல்கள்? அவன் இத்தனைக்கும் நிறைய இடங்கள்ல அவன் சாஸ்திரமும் தர்மமும் பேசுறான். அவன் என்னெல்லாம் பேசுறான்னு பார்த்தானா, இந்த சாத்திரம் வேதம் ஓதின கதைன்னு இவர் பாரதியார் எழுதுவார் இல்லையா, பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு. அந்த அந்த யார் சாஸ்திரம் சொல்றதுன்ற ஒரு விவசாயே இல்லாத அளவுக்கு அவன் தர்ம விஷயங்களை எடுத்து அவனுக்கு சாதகமாக அவன் பேசிக் கொண்டிருப்பான். அதனால அந்த மனித இயல்பு அது, அந்த இயல்பாக அந்த மனமானது, மனதின் இயல்பு, மனித இயல்புல மனதின் இயல்பு அப்படி அது போய்கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் என்ன சொல்ற, அது நாமம் கெடும் நோய். எப்படி நாமம் கெடுறது? அடுத்த கேள்வி நமக்கு வரும். நீங்க சொல்றதெல்லாம் நல்லா புரியுது, ஆனா எப்படி கெடுறது அதை சொல்லுங்க நீங்க.
அதை எப்படி கெடுறதுன்னா, அதை சரியான திசைக்கு மடைமாற்றி அதை இறைமுகமாக அந்த காமத்தை, வெகுளியை, மயக்கத்தை அனைத்தையும் இறைமுகமாக திருப்புது. காமம் இறைமுகமாக ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாலே அந்த வெகுளியும் மயக்கமும் நமக்கு போய்விடும். இதுதான் அங்க முக்கியமா அதுதான் ரகசியம். வேற ஒரு ரகசியமும் அதுல இல்ல. அந்த நம்மளோட மடை மாற்றுதல் அப்படிங்கிறது, சப்ளிமேஷன் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஆக்கினோம்னு சொன்னா என்ன ஆகும்? புறத்தே நம்முடைய மனமானது செல்லாது. புறத்தே மனம் செல்லல அப்படின்னாலே நம்ம மனம் தூய்மையான மனமாக இருக்கும். இறைவனை எப்பொழுது நாடுகிறதோ அப்பொழுது அந்த மனத்திற்கு யாதொரு பற்றும் ஏற்படாது. இங்கதான் முக்கியம். சார்புங்கிறத ஏன் வேண்டாங்கிறாருன்னா, அந்த பற்று என்னை பற்றுக பற்றற்றான் பற்றின. எதற்கு பற்றணும்? நானு பற்றை விடற்கு பற்றணும். அதான முன்னாடி படிச்சோம். அதனால நான் ஏன் சார்பு இருக்கக்கூடாது? ஏன்னா சார்பு இருந்தா துன்பம் வரும். அதனால நான் சார்பில்லாத அந்த நிலையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த கீழ்மை குணங்களான காமம், வெகுளி, மயக்கம், இது மூன்றில் பெயரளவுக்கு கூட அது இல்லாமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கடைசியா அவர் சொல்லக்கூடிய விஷயம். ஒரே ஒரு கேள்வி, லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு கேள்வி வந்தது. நல்ல கேள்வி. அது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, பிறப்பென்னும் வேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். வேற ஒரு இடத்துல அரண் வலியுறுத்தல்ல சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க சிறப்பு ஈனும் அப்படிங்கிறது இந்த சிறப்பு ரெண்டும் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. அந்த சிறப்பு அப்படிங்கிறதுக்கு அங்க நம்ம என்ன விளக்கம் சொல்றோம் அப்படின்னா, இந்த குறளை தான் அங்க நம்ம கோட் பண்ணி சொல்றோம். சிறப்பு அப்படிங்கிறதே செம்பொருளை காண்பதுதான். அதாவது அறிவை பெறுவது, ஞானத்தை பெறுவது. ஞானத்தை அதான் அந்த அரண் வலியுறுத்தல் அங்க என்ன சொல்ல வர்றார்? சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். சிறப்பும் ஈனும் சொல்லல. நல்லா பாருங்க. சிறப்பும் ஈனும் சொல்லல. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. என்ன அர்த்தம்னா, நீ தர்மமான வாழ்க்கையை நடத்தினால் அப்படின்னா, நீ தர்மமான வாழ்க்கைங்கிறது என்னது? நான் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்து அந்த கடமைகளில் நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிஷ்காமமாக என்னுடைய கடமைகளை செய்து நான் அந்த கடமைகளை செய்யும் பொழுது அதுல நான் வைத்துக் கொண்டிருக்கிற பாவனைகளை கரெக்டாக வைத்துக்கொண்டு, அது மாத்திரமல்ல அந்த பண்புகளை நான் சரியாக வளர்த்துக்கொண்டு இதெல்லாம் நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, இவ்வுலகியல் பலனாக நான் பெற வேண்டிய அளவுக்கான செல்வம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். செல்வத்திற்கு யாதொரு குறையும் இருக்காது. தர்மமான முறையில் வாழ்ந்தால் தர்மமாக நம்மை செல்வம் சேரும். நம்ம புரிஞ்சுக்கிறோம். அக்கா இயல்பிற்று செல்வம் எல்லாம் நம்ம புரிஞ்சுருவோம். அதனால நம்ம அதை பத்தி இது பண்ண மாட்டோம். ரொம்ப செல்வத்தை நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கல. நமக்கு தர்மமா வாழறதுக்கு தேவையான செல்வம் வரும். ஆனா நீ அந்த வாழ்க்கையை அந்த மாதிரி பண்போடும் அந்த மாதிரி ஒரு பாவனைகளை கரெக்டா இருக்கும்படியுமாக நீ பார்த்து கொண்டு உன்னுடைய கடமைகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செய்து கொண்டு வந்தாய் என்றால் சிறப்பு ஈனும்னு சொல்லியிருக்க. அந்த சிறப்புக்கு விளக்கம் தான் இங்க சொல்ற. இந்த சிறப்புங்கிறது என்ன அப்படின்னா, இந்த செம்பொருள் அப்படிங்கிறது என்ன? செம்மை பொருள். செம்மை பொருள்ங்கிறது என்ன? இருக்கிறதுலயே உயர்ந்த பொருள், பரம்பொருள். பரம்பொருளை காண்பது, அந்த பரம்பொருளை காண்பதுதான் அறிவு. அந்த பரம்பொருளை காண்பது என்பது அறத்தினால் உனக்கு கிடைக்கும். எங்கேருந்து எங்க கனெக்ட் ஆகுதுன்னு நல்லா பாருங்க. நல்ல அருமையான கேள்வி கேட்டவங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்னுடைய பாராட்டை நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு அந்த கேள்வி வரவில்லை என்றாலும் இந்த பதில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே இதை சிந்திக்கிறதுக்குன்னு நினைச்சுதான் நான் இங்க சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு தனியா பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் இந்த கேள்வியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்ப அங்க அறத்தோடு வாழ்பவனுக்கு சிறப்பு கிடைக்கும். அந்த சிறப்பு என்பது என்ன? செம்பொருள் காண்பது. இந்த செம்பொருள் காண்பது என்பது என்ன அப்படின்னா, பிறப்பென்னும் வேதமையை நீக்கக்கூடியது. தேர் இஸ் அ கனெக்ஷன், இன்டர்னல் கனெக்ஷன். அகச்சான்றுன்னு இதைத்தான் சொல்றது. இந்த அகச்சான்றை நாம முழுமையாக உணர்ந்து சந்தோஷமா படிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே அந்த கேள்வி வரும் பொழுது, அதுவும் அவங்களே அந்த அங்க இருக்கிற குரலையும் இங்க இருக்கிற குரலையும் சேர்த்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்ட போது உண்மையிலேயே இந்த வகுப்பை எடுப்பதற்கான பலனை நான் அடைந்து அதை சுவாமிஜிக்கு சப்மிட்டும் பண்ணிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மேற்கொண்டு நாம அடுத்த அதிகாரமான அவா அறுத்தல்ங்கிற அதிகாரத்தை நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்றைக்கு இந்த அளவுல நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்.